என்னும் தூது வந்தது, இது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது மரகமாக மாறி போனது. யாருக்காக உன் பிரச்சனை என்னப்ப? அங்கிட்டு ஒரு பாடி இருக்காரா? சத்தியமா தெரியலையே. இல்ல இல்ல இது அப்போ ஆம்பளையா இருந்தா இன்னும் பனைமரத்துல பகுதி முக்கா மரம் இருந்துகிட்டு. ஹலோ ஹலோ ஹாய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன உங்களை நான் கட்டி பிடிச்சேன்? தப்பு. ஹலோ நான் உங்களை கட்டி பிடிச்சேன், நீங்க போய் அவங்கள கட்டி பிடி. எதுக்கு கை தட்டு? இதை பிடிச்சதுக்கா? நன்றி. கை தட்டினதுக்கு நன்றி. எதுக்கு இதை பிடிச்சது? யாரா அது? அங்கே அவன் கூட வயசுக்கு வந்தது இப்ப நான் எப்போ திறக்க சொல்லணும் அப்பதான் திறக்கணும். டேய் மூடு, மேல மூடு, உட்கார் உட்கார். கிழிஞ்சிரும் உட்கார்றே, கிழிஞ்சிரும்னே. அது ஏற்கனவே அந்த கையில உனக்கு இருக்கு. அதான் உட்கார். டேய் மூடு மூடு, வண்டி மூடு. போற வண்டியா? ஓ இப்பதான் வலது. டேய் வாயை மூடுன்னு சொன்னே. இதுக்கு தான் வண்டியோட சொன்னியா? வண்டி போடணும் போடணும். வாயை மூடுனே. வாயை மூடு. ஹலோ வாயை மூடுனே. என்ன உன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? யாரு நீ முதா? ஆறு நீ முதா? இருமா. அதான் 8 அடி லூசு முட்ட போய் தொலைங்கிட்டு இதுல வர எட்டி அடிக்கிறாங்க. ஒரு அளவு தான் நான் பொறுமையா இருப்பேன். இங்க வர அனிதா, அனிதா, அனிதா. எதை புடிச்சு கசக்கறா பத்தியா? இது என்ன விளையாடிச்சாமானா? ஆமா. ஒன்னு இங்க அடிக்கு இங்க. என் நம்பி வீரமணி எனக்கு 2 குழந்தை. நான் சொல்ற மூல முழுசா கேளு. ஒரு ஆம்பளே கையில அடி கால்ல அடி என்ன மாதிரி குஞ்சுல குத்துறவங்க அப்பா அம்மாவளே. உனக்கு குஞ்சு இருக்குதா? அப்புறம் என்ன இல்லாம கீழ கழட்டி வச்சிட்டு வந்திருக்கேன். சூர்யா நீ இருந்தா சூர்யா ஊர்ல போயிட்டேன். முதல்ல ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளைட்ட அடங்கி பேச கத்துக்கமா. ஆம்பளைக்கு அடங்கி பேசலாம், உனக்கு அடங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? நீ நினைக்கிறான் தப்பு. ஆம்பளை அந்த ஐயா உட்கார்க்க பாரு, அவருக்கு மூத்திரத்தை வாங்கி குடி. அவர்ட்ட மூத்திரம் உப்பு கரிக்கும். டேய் அப்புறம் வேற அவர் ஒரு சரக்கு சாப்பிடல, 2 சரக்கு சாப்பிடல. தப்பு. ஆம்பளைக்கு அழகு என்ன தெரியுங்களா? என்ன? வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை மீசை பாரு, எத்த தண்டி இருக்கணும். எது? வேட்டி இழுத்து உட்காரு, எத்த தண்டி இருக்குன்னு அந்த ஒண்ணேத்தா ஏ புல்லு கட்டு மீசை அந்த இறக்கி விடுத்தோல. ஏய் மீசை மீசை ஆம்பளைக்கு அழகு என்னையா? மீசை அங்க வர ஐயா முறுக்குங்க மீசைய. அது முருங்காம தான் தொங்கி போய் கிடக்கு. அது நிமிராது இனிமே. பொம்பளை பிள்ளை சொன்னா உடனே நட்டம நிமித்தி வைக்கிறாரு. இதுல மாலை வேற போட்டுட்டு நீ மீசைய முறுக்குற. ஏப்பா ஆம்பளைக்கு அழகு மீசை. சரி உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு இருக்காங்க? ஏம்மா ஆம்பளைக்கு அழகு மீசை. பேசாதன்ட்டே. இனி நம்ம ரூட்ல இறங்கினா தான் சரி போட்டு வரும். இனி வா முதல்ல ஒரு ஆடி பாப்போம். என்ன என்னத்த வா ஏத்தி வச்சு அடிச்சேன்னு வச்சுக்க போஸ்ட் ஆபீஸ் தெரிஞ்சு போயிடும். நீ நினைக்கிறேன் தப்பு. சரி போனா போட்டு போ. என்ன தடி சூர்யா ஒருவேளை நரம்பு தளர்ச்சியா இருக்குமோ அப்பப்பா ஏய் ஏய்ன்றால. இருமா முதல்ல ஒரு ஆம்பளை வந்தா ஆம்பளைட்ட அடங்கமா பேச கத்துக்க. நீ பொம்பளை பிள்ளை அடங்கி பேசு. பொம்பளைட்ட ஆம்பளை நாங்க என்னைக்குமே அடங்கி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க அடங்கி என்னைக்கும் நாங்க பேசுறோம். எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது ஆம்பளை தான். எல்லா இடத்துலயும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கிறது பெண்கள். ஒண்ணே மாதிரி பெண்கள் இந்த நாட்டுல வாழல. ஏய் என்னதா இத புடிச்சு கோயில் பூஜையா இருந்தா கொஞ்சம் துண்ணூறு ஓட்டு கொடுங்க இந்த முண்டைக்கு. சாமி அந்த மாதிரி இதே சாமி எந்தோட இதா புடிச்சுக்கிட்டு நின்னுச்சு. சாமி வந்தா வேப்பல புடிச்சு ஆடிதுன்னு ஏன் கோலையா புடிச்சிட்டு ஆடிக்கிட்டு நடக்குறா. ஐயா சாமி அந்த புள்ளைக்கு என்ன செய்வாங்க? துண்ணூறு ஓடுவாங்க. துண்ணூறு போட்டு என்ன திடீர்னு காவி கேக்குது. என்ன கொடுப்பாங்க? வேப்பலைய கொடுப்பாங்க. அது இல்ல வேப்பலனா எலும்பு சம்பளம் கொடுப்பாங்க. அதுவும் இல்லனா எதை கொடுப்பாங்க? கோழி குஞ்சு கொடுப்பாங்க. ஆமா கோழி குஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் இப்ப வந்து கோழி குஞ்சு அப்படினா நீ என்ன மாதிரி ஏன் குஞ்சு புடிச்சிட்டு இருக்கற? ஹலோ மிஸ்டர் வீரமணிகண்ணன் என்ன நாகரிகமா பேசுங்க. நான் எப்பவுமே நாகரிகமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த மாதிரி ஆம்பளை தான். எப்படின்றேன்? எந்த இடத்துல நீங்க பெண்கள் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்தீங்க? இப்ப நம்ம ஊர்ல நாடா மாத்திட்டு இருக்காங்க. ஆமா எவ்வளவு அழகா எவ்வளவு. ஒரு நிமிஷம் இருமா. இந்த வண்டி மறுபடியும் போர் போட ஆரம்பிச்சிருச்சாடா? ஏய் இது சைடு போர். நீ எப்பதான் எந்திரிப்ப தெரியாம தான் கேக்குறே. சைடு போர். முதல்ல என்னைய பாத்துட்டு மல்லாக்க கிடந்த. இப்ப ஒரு கழிச்சிட்டு கிடக்குற. இதுதான் சைடு போர்ங்கிறது. இப்ப வள்ளிய மாறும்போது பப்பற பேண கிடப்ப. நீ நினைக்கிறேன் தப்பு. ஏசிநாதர் மாதிரி. எந்திரிச்சு உட்கார் மாமா. படுத்துக்கிட்டு நாடத்தை இப்படி தான் ரசிக்கணும்ங்கற முறை. அது இன்னும் கொஞ்சம் உருண்டாப்ளனா ஆம்பளை பார்க்கல போய் அப்படியே இழுத்து முடிச்சிட்டு இதெல்லாம். எந்திரிச்சு உட்கார்ந்து நாடத்தை பாரு முதல்ல ஒரு ஆம்பளை எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறோம்னே. எந்த இடத்துல பெண்கள் நீங்க ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்துறீங்களா? பாட்டியா என்ன பேசுறதா பேச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா இப்ப நம்ம ஊர்ல நாடகம் நடந்துட்டு இருக்கு. ஆமா நாடகம் நடந்துட்டு இருக்கிறப்ப பெண்கள் வந்து ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கறனால தான் உங்களை எல்லாம் முன்னாடி உட்கார வச்சிட்டு என் வர்க்கம்லாம் பின்னாடி உட்கார்க்க என்னதா
எல்லாம் ஜோர கைது தரமா இருக்கலாம். இந்த ஒரு போந்தா கோழி வண்டியா பொழந்து விடிய பாத்துக்க வேகமா வண்டி ஆடுறத பத்தி என்ன காரணம்? ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். ஆயிரம் தான் ஆண் பிள்ளை இருந்தாலும் ஜானுக்கு மரியாதை கொடுத்து பேசுறது நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரமே. நீ நினைக்கிறதே தப்பு. என்னங்க இருக்கிற ஒம்பளியால புள்ள இருக்கிற களத்தை புள்ளா புடிச்சுக்கிட்டியே இத்து நூண்டி இடம் இருந்துச்சு அதுலதான் நம்மளால ஒண்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதுல இடம் கிடைக்காதுங்கிறக்கா பாதி ஆம்பளை வீட்டுல குப்பை வச்சு படுத்து கிடக்கிற இடம் இல்லாம முதல்ல எங்க நீங்க ஆம்பளை இவ்வளவு பேசுறியம்மா? இங்க எவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்காங்க, ஏன் வர்க்க ஆண்கள் உட்காந்துருக்கு. எல்லா இடத்துலயும் பெண்கள் நீங்க ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குற முடியல. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த உள்ளாவது உட்கார வச்சு சடங்கு சுத்திருக்காங்களா? 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 நீங்க எதுக்குடா இவ்வளவு வேகமா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படா தெரியும் அந்த விஷயம்? இவங்க வயசுக்கு வந்துட்டாங்க. ஓல வந்துட்டீங்களா? இப்பதான் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா சரிப்பா நீ அந்த ஒருத்தன் வந்துட்டான்டா வயசுக்கு. அந்த மஞ்சள் சட்டக்காரை வந்துட்டான்டா வயசு. ஏமா ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயும் சடங்கு சுத்தல. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா ஆம்பளை நாங்க சடங்கு சுத்துறோம். அந்த இடத்துல யார் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது? நீங்கதான். உங்களை நாங்க மாசமாக்குறோம், உங்களுக்கு வளகாப்பு மாட்டுறாங்க. எங்களுக்கு எவனாவது ஒரு பித்தளா கப்பா தூக்கி மாட்டுறாங்களா? இல்ல மாதிரி எடுத்து விட்டுருவேன். அந்த இடத்துல யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது? உங்களை நாங்க மாசமாக்குறோம். உங்களுக்கு பிள்ளை பார்த்தா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்குது? 22,000 ரூபாய் தருது. பிள்ளை பாக்குற உனக்கு இந்த கவர்மெண்ட் 22,000 இருந்து 25,000 வரை கொடுக்குது. பிள்ளை பாக்குற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மங்குன்னு உழைக்கிறோமே, எங்களுக்கு ஒரு 250 ரூபாய் எவனா கொடுக்குறானா? எங்க கை குடியா 250 ரூபாய் கொடுக்குறானா மாமா? அதான் ஏய் அவரோட மாமாவா? ஆமா எனக்கு தான் அவர் மாமா. எனக்கு மாமா. மாசமான பெண்களுக்கு பணம் எவ்வளவு தர்றாங்க? என்னது மாசமான பெண்களுக்கு பணம்? மாசமான பெண்களுக்கு 25,000 கொடுக்குறாங்க. 22ல இருந்து 25,000 கொடுக்குறாங்க. ஆமா. நீங்க எப்படிப்பா மங்குன்னு உழைக்கிறமா இல்ல? அதுதான் உனக்கு சிரமம்னு தெரியுது. நீ எதுக்கு அந்த வேலைக்கு போறன்னு நான் கேக்குறேன். ஆம்பள சிரமமா? நீ பாட்டியா பேச்ச? நீ பாட்டுமா? ஏயா சிரமப்படுறங்கறிய? சிரமப்பட்டு நீ அந்த வேலையை எதுக்கு பாக்குறங்கறே? 10 மாதம் சுமக்குற பெண்ணு எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு குழந்தையை பெக்குறான். ஏயா அந்த வலி யாருக்கு தெரியும்? என்ன இந்த 10 மாசம் சுமந்து நான் புள்ளைய பேக்கிறேன் சிரமப்படுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, இழுத்துக்கிட்டு மண்டையா பொழந்தே விடுவேன். முதல்ல இரு. 10 மாசம் சுமந்து புள்ளைய வைக்கிறேன்னு அந்த பட்டாணிகளை வைக்கிறது பத்தியா அப்பாத்தா, அது சொன்னுச்சுன்னா நான் ஏத்துக்கிறேன். இப்போ உள்ள பொம்பளை யாராவது நான் 10 மாசம் சுமந்து புள்ளைய பேக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, வெள்ளக்கமா அது பிஞ்சு ஆரம்பிச்சு. நீ நினைக்கிற தப்பு. ஏன் 10 மாசம் எல்லா பெண்களுமே 10 மாசம் சுமந்து குழந்தைய பெக்குறாங்க. ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா மாசமான பெண்களுக்கு 25,000 தரேன்னு சொன்னீங்களே. ஆமா. நம்ம ஆல்ரவுண்ட் வாசிக்கணும் சூர்யா. ஆமா. என் தம்பி. சரி. அனிதா தம்பி யாருன்னா நம்ம சூர்யா. கண்டிப்பா 2-3 பேர் இருக்காங்க. ஆமா ஆமா. சூர்யாவுக்கு போன மாசம் தான் 3000 வாங்கி கொடுத்தேன். உண்மையா 3000 பணம் மட்டும் வாங்கி தரல. வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, பச்சரிசி, ஆப்பிள், ஆரஞ்சு. ஏம்மா இந்த 3000 ரூபாய் பணம் ஆம்பளைக்கு குடும்ப கட்டு ஆபரேஷன் பண்ணாலும் கொடுக்குறாங்க. இப்ப அது எதுக்கு அவனுக்கு வாங்கி கொடுத்த? சூர்யா வாழ்க்கையை கெடுத்து விட்டனோ? சூர்யா வாழ்க்கையா கெடுத்து விட்டியாவா? உனக்கு குடும்ப கட்டுப்பாடு முடிஞ்சிருச்சா? இதுல வேற ஏப்பா அந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? சூர்யா தம்பிக்கு ரத்தம் நல்லா ஊறு. இத புடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் அந்த தம்பிக்கு ரத்தம் ஊர்னாரு. ரத்தம் ஊராட்டி என்னடி ரெக்கையா இல்லாத கிளி கூண்டுக்குள்ள கிடந்தா வெளியே தெரிஞ்சா என்ன? இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் நீங்க பெருசுன்னு பேசுறீங்க. குடிக்கிறதுல கூட எங்க ஆம்பளை நல்லவங்க உனக்கு தெரியுமா? எப்படி சொல்றீங்க? நீங்க குடிக்கிற ஆனப்புல நல்லவங்கறியா கெட்டவங்கறியா? குடிக்கிறவங்க நல்லவங்க கிடையாதுங்க, கெட்டவங்க தாங்க. நான் சொல்றேன், நம்ம ஊர் மேடல சொல்றேன், குடிக்கிறவங்க நல்லவன். எப்படி குடிக்கிறவன் நல்லவன் சொல்றா? குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாதுமா. இல்லங்க, குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாது. குடிக்கிறவன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பான். குடிக்கிறவன் கெட்டவன் இல்ல. குடிக்காம அடுத்தவன் குடியா கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தான் கெட்டவன். குடியாரன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பான். குடிப்பேன், அலம்பல் பண்ணுவான், போய் படுத்துருவான். குடிக்காம அவன் குடி எப்படா கெடுக்கலாம், இவன் குடி எப்படா கெடுக்கலாம் தெரியாம பாத்தியா, அவன் தான் கெட்டவன். இவ்வளவு சொல்றியம்மா. 4 ஒம்பளை ஒரு ஊர்ல சேர்ந்து உட்கார்ந்தேன்னு வச்சுக்க, அந்த ஊர்ல ஏதோ ஒரு வீடு நெருப்ப புடிச்சு எரியா போகுதுன்னு அர்த்தம். நீ பேசிக்கிட்டு இருக்கிற. ஏங்க 4 ஒம்பளை சேர்ந்தா ஒரு ஊர்ல நெருப்பு புடிச்சு எரியப்படுதுன்னா, அப்ப 4 ஆம்பளை உட்கார்ந்து அந்த இடம் எப்படி இருக்கும்? 4 ஆம்பளை சேர்ந்து உட்கார்ந்து நாங்க சரக்கு அடிச்சா அந்த ஊர்ல ஒரு குடும்பம் மொத்தமா க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன காரணம்? நீங்க எல்லாம் புரணி பேசல, சும்மாவே பேசுவீங்க. நாங்கெல்லாம் ஒரு கட்டிக்கு ஒரு கட்டியும் கூட போச்சுன்னு வச்சுக்க, வெள்ளச்சாமி பொண்டாட்டியா நான் தாண்டா வச்சிருக்கேன் நாங்களா சொல்லி மாட்டிக்கிடுவோம். எங்களை கூப்பிட்டு எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. பேசுறதுல இப்ப உள்ளவங்கள பெண்கள் அதாவது வேலை வெட்டிய பார்த்துட்டு செவனேன்னு தூங்க நேரம் கிடைக்காம அலையுது. சரி. ஆனா புரணி பேசுங்கன்னா ஆம்பளை நீங்க தான் அப்படி தெரியுறீங்க. யாரு? உண்மையா
நாங்க எங்கம்மா போறேன்னு பேசுறோம். இப்போ ஒரு சின்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இதை யார்ட்டையும் சொல்லிவிடாத. பார்வதி அக்கான்னு ஒரு அக்கா கிட்ட கூப்பிட்டு சொல்லு. அடுத்த நாளே டிவி முதற்கொண்டு அந்த நியூஸை போட்டிருப்பாங்க. பேப்பர்ல ஓட்டிருப்பேன், டிவியில ஓட்டிருப்பேன், டெலிகாஸ்ட் உலகம் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கும். இது கூட பிரச்சனை இல்லம்மா. இங்க எவ்வளவு ஆத்தாக்க உட்காந்துருக்காங்க. யாராவது நாகரிகம்ல துணி போட்டு நீ பெத்த ஆத்தாக்க உட்காந்துருக்கா? இந்த லெக்கின்ஸ் பேண்ட் பெண்கள் போடுறீங்கல்ல, இந்த லெக்கின்ஸ் பேண்ட பெண்கள் எதுக்கு போடணும்? நேத்து அந்த பேண்ட் போட்டிருந்தேன், அதுதான் மாத்திட்டேன். ஏம்மா அந்த லெக்கின்ஸ் பேண்ட் பொம்பளை போடுறீங்கல்ல, அந்த லெக்கின்ஸ் பேண்ட பெண்கள் எதுக்கு போடுறீங்க? லெக்கின்ஸ் பேண்ட் எதுக்கு போற? அதெல்லாம் மாடல்யா, பேஷன் போடுற. மாடலுக்கு தானே போடுற. ஆமா. அந்த லெக்கின்ஸ் பேண்ட இங்க இருந்து தூக்கி இங்க வரைக்கும் மாட்டிக்கிறது. இவங்க ஸ்கூட்டி எடுக்கும்போது ஸ்டைல் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. ஸ்கூட்டி எடுக்கும்போது அந்த கிளம்பிட்டண்டி அப்படின்னு எடுக்கிறது. இவங்க காலை தூக்கி போடும் போதே கீழே இருக்க 36 தையலும் புருட்டடின்னு விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு புருட்டு நடத்தினான்னு வச்சுக்க, பின்னாடி இருக்க டாப்பு தேசிய கொடி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். பின்னாடி போய் அக்கா குண்டி சூப்பரா இருக்குடா அப்படின்னு பாத்துற போறா. அந்த புள்ளி மாதிரி கீழே வந்துடுறேன். நீங்க வண்டியில போற ஆளுங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறது இல்ல. பொம்பளை பிள்ளை இது வருதா, அது என்ன துணி போட்டுருக்குது. ஏம்மா வண்டி பரிசா தெரிஞ்சா வண்டியா பாப்பா, வண்டியோட குண்டி பரிசா தெரிஞ்சா குண்டியா தரமா பாப்பாங்க. இப்ப தெரியுதா ஒரு லட்சம் என்னங்கிறது? இது நாங்க அப்படிங்க உங்களை தான் பாக்குறோம்யா. இல்லம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. இந்த செருப்பு போடுறீங்கல்ல பெண்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செருப்பு போடுறோம். நீங்க இந்த ஹை ஹீல்ஸ்னு ஒரு போடுறீங்கல்ல, எதுக்கு போடுறீங்க? மாடல்ப்பா. என்னம்மா அது மாடலும் கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. கொஞ்சம் திரும்புங்க. உங்களை மாதிரி குண்டிய இல்லாத பிள்ளைய ஹீல்ஸ் வச்சு வச்சிருப்பான். ஏம்மா இப்படி இருக்கும். அந்த செருப்பை போடுச்சுன்னு வச்சுக்க, இப்படி இருக்கிற டபான் இப்படி அவங்க நடக்கிற எங்க இது கூட பிரச்சனை இல்ல. இந்த நைட்டின்னு பொம்பளை போடுறீல்ல, இந்த நைட்டி முதல்ல பெண்கள் எப்ப போடணும்? எப்பங்க? நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. சரி. பகல்ல போறிய நீனா பகட்டியா? இந்த நைட்டியா போடுறது தப்பு இல்ல. இந்த நைட்டியா போற பொம்பளை புள்ள இந்த துண்டை அப்படி எடுத்து, ஹலோ மிஸ்டர், மொத சுருக்கிட்டு செய்யுங்க தான். இந்த துண்டை அப்படி எடுத்து இந்த லாக்கரையும் மறைச்சு போட்டுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துண்டை தூக்கி தூர போட்டு கோயில் மேல அத்துக்கிட்டு வர மாதிரியா அங்கே நடந்து வர்றது. இவங்க 2 அடி அடிச்சு வச்சா அது 2000 அடி அடிக்கும். அப்புறம் மசிர்னா நாங்க ரோட்ல பார்த்து வண்டி ஓட்டுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை பத்தி நீங்க ஆரம்பத்துல இருந்து வந்திருந்தே குறை சொல்லி தான் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எப்பா அந்த காலத்துல ஆம்பளை இருந்தாங்க, இந்த காலத்துல உள்ள ஆம்பளை இருக்காங்க. ஒரு சில பேர் தம்பி சூர்யா அத பத்தி எதுவும் சொல்லாத. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல உள்ள ஆம்பளைங்கலாம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு பட்டை அடிச்சு பொட்டு வச்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கவே, அந்த கருப்பசாமி ஐயனாரே வர்ற மாதிரி இருக்கும். அப்ப பட்டை கிடைச்சு அடிச்சாங்க. இப்ப எவனுக்கு பட்டை கிடைக்குது? ஹலோ நீங்க நினைக்கிற அந்த மூத்திரம் அல்ல, இது முப்பட்டை. அந்த மூத்திரம் இல்லையா? அந்த காலத்துல ஆம்பளை எல்லாம் அடிச்சுக்கிட்டு காலையில 6 மணிக்கு வயல்ல நுழைஞ்சாங்கன்னு வச்சுக்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சிந்த உழைச்சாங்க ஆம்பளை. வேர்வை தண்ணி சிந்த உழைச்சாங்க. சரி. இந்த காலத்துல உள்ள ஆம்பளை பிள்ளைய என்னது மாமா என்ன சொல்றியா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சொல்றதான் சொல்ற, சத்தமா சொல்லு. ஆடணுமா? பொறுத்தக்கே சவுந்த பழம் இத தேன டைனிக்கு மலாம் போறா. எல்லாரும் வாங்குவலாம் ஆட பக்கத்து பழந்த பழம் எத்தனை பேத்துக்கிட்ட அந்த பழம் பாத்தியா? ஏங்கி இருக்குது நீங்க என்ன விளையாட பாக்குறீங்க? ஆம்பளை என்ன வர மாதிரி நீங்க பாத்துருவீங்க. ஆம்பளை என்ன வேணாலும் நீங்க பண்ணுவீங்க. கார் ஓட்டுனா கார் ஓட்டுவேன், பைக் ஓட்டுனா பைக் ஓட்டுவேன், ஏரோப்ளேன் ஓட்டுனா ஏரோப்ளேன் ஓட்டுவேன். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? இப்ப எல்லாம் எல்லா பெண்களும் ஓட்ட கத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்லங்க. என்னமா? இது தெரியாது. கார் ஓட்ட தெரியாதா? அட என்னமா அந்த ஊர்ல சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு 4 பேர் அண்ணன் தம்பி. ஏன் அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லி சூர்யா எல்லாம் அந்த வேலைக்கு நீ போவா? அட ஏமா உனக்கு நான் இன்னைக்கு கார் ஓட்ட சொல்லி தரேன், ஏன் கவலைப்படுற? எப்ப நீ இதையும் புடிச்சிட்டியாடா பாவா? இப்ப சொல்றேன் பாரு. இப்ப ஏமா இப்ப சொல்றேன் பாருங்க. முன்னாடி வா. எதுமே உங்களுடைய புத்தி செய்யறியா? சரி அப்படி மோல இதான் சரிங்க. சரியா புடிச்சுக்க. புடிச்சிட்டியா? ஓட்ட தெரியுதா? தெரியல. தெரியுதா தெரியலையா? நீ ஓட்ட தெரியல. எனக்கு தெரியுது. இல்ல ஏமா ஸ்டீரிங்ல ஓட்ட தெரியாத இல்லையா? அங்க ஸ்டோரி புடிச்சு சாவியை உள்ள சொருகு. சொன்னமோல கெச்ச மிதிக்கணும். அட கெச்ச மிதிக்கிறதா இல்லையாமா? இங்கவாமா இங்க. ஒண்ணு அறகுறையா பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முதல்ல புடிக்க விடணும். இங்க. புடிச்சீங்களா? நல்லா புடிச்சிட்டீங்களா? புடிச்சாச்சு. கெச்ச மிதிங்க. மிதிச்சாச்சு. மிதிச்சாச்சா? இந்த இருக்குல கீரு. டேய் ஏமா மச்சான் சூர்யா மச்சான். ஏன் மச்சான்? பதஸ்ட இருக்கலாம். ஆனா இப்படி பாஸ் இங்க வாங்க. அந்த பார்ட்ஸ்ல ஒண்ணு இங்க வாமோல. டக்குன்னு அண்ணியா ஐயா வேற ஆட சொல்லிட்டாரு. கீரை போட்டு ஆரம்பிச்சுட்டு வண்டியை ஆட்டினோம்னா ஆடிக்கிட்டே இருக்குமா? இங்க சிக்கணும். உடியா 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 உடியா. மெல்ல 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 வா மெல்ல வா மெல்ல வா.
இங்க வா மச்சான் ஐயோ மச்சான் அம்மா சரிங்க எப்படிமா சரி எப்படி சார் நீங்க இந்த காரை ஓட்டுங்க அப்புறம் நான் பார்த்து தான் நான் தான் ஓட்டணும். அப்படியா சரி ஓகே இப்போ நான் நல்லா பாத்துக்கங்க இதான் ஸ்டேரிங் அலே ஜெய்மே நீங்க ஓட்டுங்க போது அப்புறம் நான் பார்த்து தான் நான் சரி ஓகே இதான் ஸ்டேரிங் ஓகே புடிச்சாச்சா கீழே ஒரு ஓட்டை இருக்கும் அதுல சாவி ஓட்டணும் ஓகே சார் சாவி ஓட்டு திருவியாச்சு முளை கிளச்சா ஒரு மிதி ஓ மிச்சாச்சா மிச்சவன கேரு இதான் கேரு இதோட நீக்கிற காரணம் மிஞ்சிருச்சு என்னப்பா ஆளை விட பெருசா இருக்குது சரி இதான் கியர் பாக்ஸ் ஓகேவா கீரை முளை பிடிக்கணும் முதல்ல ஆட்டி பார்க்கணும் நியூட்ரல் இருக்கா இல்லையா எதை ஆட்டி பார்க்க சொல்றீங்க நியூட்ரல் இருக்கா இல்லையா ஆட்டி பார்க்கணும் பண்ணி நியூட்ரல் இருக்கா ஃபர்ஸ்ட் கியர் பாத்துக்க சரி 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 கோபடா அதனால அந்த கியர் பாக்ஸ் பிடிக்காங்க பிடிச்சு ஆடி ஒரு இழுப்பு ஏங்க உங்க ஊர்ல கியர் பாக்ஸ் இப்படி தான் பிடிப்பீங்களா ஆமாமா புண்ணு வந்த ஆளு பிடிக்க நல்லா சரி விடு இதான் கியர் பாக்ஸ் வச்சுக்க இங்க இப்படி ஒரு ஆட்டு இது ஃபர்ஸ்ட் கியர் வண்டி மெல்ல மூவ் ஆகுது வண்டி கிளம்பிருச்சா என்ன நான் பண்றது நீ பண்ணிட்டு இருக்கீங்க வண்டி கிளம்புதுமா கிளம்பணும் மறுபடியும் அடுத்த கியர் அப்படியே மேல கியர் போறதா சும்மா அம்மா இப்ப ரெண்டாவது கியர்ல வண்டி நிக்குது கியர் லைட்டா அப்படி கீழ இறக்கணும் இப்படி ஒரு ஆட்டு கியர் போறது அங்கிட்டு வராதுடா இப்படி போட்டு ஒரு இறக்கு கீழ இப்ப எத்தனை கியர்ல நிக்குது வண்டி சார் தெரியலையே மூணாவது கியர்ல நிக்குது இப்ப அடுத்து டாப் இங்க வா நறுக்குன ஒரு நான் தான் இறக்கணுமாடா ரிவர்ஸ் கியர் பாத்திருக்கியா நல்ல ஒரு ஆட்டு ஆடுறோம் என்ன உங்க பழக்க தோசை அப்படியே இருக்குது நறுக்குன ஒரு ஆட்டு ஏப்பா சரி ஏம்மா நீ கீரை போட சரிங்க அதே மாதிரி சார் நீங்க போங்க அங்கிட்டு நீங்க வாங்க ஆமா இது லெஃப்ட் சைடு வண்டி நீங்க பேசாம இருங்க நான் பாத்துக்கிறேன் சார் இப்போ வந்து என்ன செய்யணும்ன்றீங்க ஸ்டேரிங் எப்படிங்க ஸ்டேரிங் என்ன இப்படி ஓட்டுவாங்க உங்க ஊர்ல ஏய் பஸ் இப்படிதாயா ஓட்டுவாங்க இப்படிமா ஆனா இது வண்டியா சரி சரி ஓகே ஓகே ஸ்டேரிங் இப்படிதாயா இப்போ என்ன செய்யணும் கிளட்ச் அமுக்கணுமா டேய் கிளட்ச் முதல்ல மிதி இருங்க ஒரு தொணை சொல்லு இது பிரேக் அங்கிட்டு இருக்கு கிளட்ச் கீரை பிடிங்க ஏன்டா நான் பிடிக்கும் போது ஐயோ ஐயோன்னு இப்ப அடிச்சு விடவா எதை பிடிச்சு அடிச்சு விட அதுல வைக்கிறது உனக்கு எப்படி தெரியுது புள்ள நிறைய கீரை போட்டுருக்கும் போறக்குடா சார் இப்போ என்ன செய்யணும் நியூட்ரல் இருக்க நல்லா ஆட்டி பார்க்கணும் என்ன நீங்க ஆட்டுறதுலயே இருக்கீங்க நியூட்ரல் இருக்கான்னு முதல்ல பாருமா ஓகே சூப்பர் சூப்பர் வண்டி நியூட்ரல் இருக்கு போடுங்க ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க நான் போடும் போது ஐயா என்னப்ப அடிச்சுடு நம்ம கை வீட்டுல சமைக்கிற கை நீ சமைக்கிற கை மாதிரி ஏற்கனவே கியர் பாக்ஸ் போட்ட கை மாதிரி பொழந்து இனிமே நீ கீரை போட எதுல விட்டு தெரியலையே அலமலை ஒத்த கடை அதுல 2 போத்த வடை அலமலை ஒத்த கடை அதுல 2 போத்த வடை நீ நின்னாவே போது இதுல வர நீ தாண்டணுமா வர எதுக்கு இல்ல நீங்க ஆடுறதுக்கு ஏற்கனவே நான் உனக்கு மாதிரி தான் நான் நிக்கிறேன் அதனால நீ தாண்டி வர வைக்கணுமா பொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு என்ன நீ கட்டிக்கிற சமாதமா உனக்கு புருஷனாக நான் கணக்க கொடுத்து வந்து இருக்கு புள்ள கூட பெற்று தரே உனக்கு வந்தாலும் வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி பொன்னாலும் போடி புதுக்கடை போயில தாண்டி வந்தாலும் வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி பொன்னாட்டி புதுக்கடை போயில தாண்டி மறுபடியும் அந்த போனா காய அடிச்சு விட்டாங்க நீ மொரட்டு கம்பெனி என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் உல்லாசமாக இருப்பேன் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன்
ஓ வாயில சூப்பர் ராஜே, சூப்பரா இருக்குடா. என்ன சொல்ற? சூப்பர். அம்மா, இந்த வருஷம் உள்ள நீ மட்டும்தான் எனக்கு டான்ஸ். என்ன சொல்ற? டான்ஸ் இப்போ போய் எழுதி போடுறேன். நீ மட்டும்தான் எனக்கு. ஏயா? ஆமாடா, சூப்பரா பண்ணுச்சுடாப்பா. எதையா? அப்ப இன்னும் சரிப்பட்டு வர மாட்டேன். இன்னும் வந்து வச்சு மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது. சிரிச்சு சிரிச்சு வந்தா சின்ன தன்னாட்டோ, சின்ன தன்னாடு. இப்படியே போட்டா சுத்தப்பட்டு வராது. நாளே நாலு போனதால தனித்தனியா போட்டுறணும். போடு ஏன் போடு, ரெண்டாவது போடு ஏன் போடு. உனக்கு ஏதாவது நல்ல கிளவியா கிடைச்சா அதை போய் போடு. கிளவியை கொண்டுட்டு தாண்டா நான் வீட்டுக்கு இங்க வந்திருக்கேன். சூப்பரா சொன்னமுத்தா. அதனால ஆளுக்கு ஒரு தனித்தனியா 4 ஓட நடுக்குன்னு போட்டுறணும். பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. அண்டியரு சொக்கன பாச வச்ச ராசாத்தி, பாச வச்ச ராசாத்தி. ஊர்கோல ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே தாராளே தேருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே மால தோல் மீது போட. பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, அண்டியரு சொக்கன பாச வச்ச ராசாத்தி. தண்ணே நன்னானே நானே நன்னானே போடு தண்ணே நன்னானே நானே நன்னானே அல்லலலாலே லாலே வந்தாலுவாடி மதுரை சுண்ணாம்புதாடி வாராரு ஐயனாரு வாராரு வாராரு கருப்பொரு வாராரு முழங்குது கருப்பசாமி தங்க கலத்தை நின்னுது ஒரு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு அங்கே ஓடி இங்கே அங்கே இங்கே அங்கே அங்கே இடி முழங்கிடி கருப்பசாமி
பாட்டு பாடணும்ல, என்ன பாட்டு பாடுறது? தன்னனன்ன நானே 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 தானனன்ன நானே நானே லல்லலே 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 கோவக்கார மச்சானும் இல்லே என் மச்சான் குடும்ப செய்யும் மச்சானும் இல்லே அவர் கோவக்கார மச்சானும் இல்லே என் மச்சான் குடும்ப செய்யும் மச்சானும் இல்லே சிரிச்சிடு வா நல்லா முறைச்சிடு வா ஆமா ஆமா சிரிச்சிடு வா முறைச்சிடு வா சின்ன சின்ன கோவக்கார மச்சானும் இல்லே எதடா எந்திரிச்சு பாக்குறேன் வாங்கம்மா வாங்க, வெள்ளை பூண்டு கிலோ 100 ரூபா. வாங்கம்மா வாங்க, வெள்ளை பூண்டு. அப்படி கை தட்டி கிளப்புப்பா. குடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. பரவாயில்ல பரவாயில்ல. செப்பு குடம் தூக்கி செல்லு ஊருக்கு போயிருந்தேனே. சரி, இந்த மாதிரி தான் குடத்தை தூக்கி ஊரில் ஆட சொல்லும். நானும் ஆர்வக்குள்ள ஆடிவிட்டேன். என்ன ஆச்சு? குடத்தை வாயில் வச்சு தூக்குனி குடம் பகுதி கூட வாயில் இருக்குது, பகுதி கூட கீழே இருக்குது. ஐயா அப்புறம் அது அவங்க பிறந்தப்ப வாங்கியிருப்பா அவள அந்த குடம் விட்டுக்கிட்டு போயிருச்சு. இத்து போச்சு. இதனால செக் பண்ணி பாத்துக்கிறேன் இதையும். பாத்துக்க பாத்துக்க பாத்துக்க. ஆமா ஆமா. குடம் ஏண்டா டேய் சூர்யா, இது என்னடா வாயா என்னடா அது? அப்படியே தலையில கொண்டு வைத்தா அது போதும். தண்ணி அண்ணனா அண்ணன் சொன்னா மரியாதை போ கட்டி பேர் பாத்துக்க. டேய் அட குடத்தை புடிடா. அண்ணன் சொல்லாதமா, அண்ணன் சொல்லாத, வேற ஏதாவது மாத்தி சொல்லு. குடத்தை கீழே போட வேற ஏதாவது சொல்லுமா. அதான் தோமே என்னெல்லாம் பாடுபடுற மாதிரி இருக்கிறாப்ல. கையில தூக்குறதே பெரிய விஷயம். ஆட்டத்தை பாராட்டி அதாவது கைதட்டிய பல்ல அன்புள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. நிறைய நேரம் நம்ம ஆடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்தால சரியா விடணும். ஐயா முதவே சொல்லிட்டாரு. அதனால அடுத்த வாட்டி வாய் கொடுங்க. நிறைய ஆடுறோம். அதனால நல்லா இருக்கீங்க, நல்லா பாடுறீங்க. எல்லாம் ஜோரா கைத்திருந்தா கைத்திருக்க பாப்போம். கிளப்பிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கிறா. 57 பேருக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. அதனால நல்லா இருக்கீங்க. கை விடு.
கை கொடு. சூட்டு வலியா இருக்குமோடா? என்னடா? இல்லைங்க, நான் முன்ன பின்ன ஆம்பளைகளை பார்த்தது கிடையாது. அப்படிங்களா? சரி, அதனால இன்னைக்கு தான் நான் உங்களை முதல் முறையா பார்க்கிறேன். அப்படிங்களா? நான் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கிறேன். செவ்வியாரே என்னமாமா ஒரு குத்தாட்டமா? அப்ப இவ்வளவு நேரம் போட்டு குத்தாத ஆட்டமா? அடுத்த ஆளுங்க சரியா வெளியே விட சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் குலுக்கு சீட்டு போட்டு எழுதி வச்சிருங்க என்ன ஆட்ட ஆடணும்னு. ஏன்னா ஒரு ஆளு சீக்கிரம் விட சொல். முகூர்த்தம் என்ன தெரியுமா? என்னது? இன்னைக்கு 5:15 முகூர்த்தம் மாலை மாத்துறது. ஆமா, 5:15 இன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் 5:15. சரி, அடுத்த வாட்டி கண்டிப்பா ஐவனே நிறைய நேரம் ஆடுறேன். சரிங்களா ஐயா? ஊருக்கு மாலை வேணும்னா வந்து உடனே டக்கு டக்குன்னு ஆள. நல்லா இருக்கீங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்த உடனே அடிங்க ஒப்பங்க அப்புறம் எச்சா புஞ்சாந்திர அப்புறம் எவ்வளவு பொறுமையா போயிருக்கா போறான். உங்க அண்ணனா? அண்ணன் இல்லம்மா. உனக்கு என்ன நேரத்துக்கு அந்த மாதிரி வலும்ப புத்தி வந்துருது. சரி, உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படிலாம் நினைக்காதீங்க. அதனால உங்களை பார்த்து அப்படிலாம் கவலையப்படாதீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால உங்களை தான் அக்காவை நீ காதல் பண்றியா? டே பட்டாணி வந்தேன்னா வெதர்ல மிதிச்சு முடியும் பாத்துக்க. அப்படின்னா என்ன? எங்க உங்களை நான் காதல் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க யாரையும் காதலிச்சது இல்ல? இல்லங்க, நான் இதனால. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லங்க. புள்ள குட்டி? கல்யாணமே எப்படியே புள்ள குட்டி? அட கல்யாணமாமே புள்ள வைக்கறாங்க உனக்கு தெரியாது? எனக்கு அந்த இது தெரியலங்க. ஏன்டா தங்க நான் சொல்லி தரேன்டா தம்பி. சிஸ்டர் அப்படி இருக்குதோ? யாக்கா கவலைப்படுற? உண்மையிலே நீ வந்து எனக்கு அக்கா. இந்த கொட்டாய்க்கு உள்ள போயிட்டோம்னா நம்ம ரெண்டு அக்கா தம்பி. உனக்கு நான் சொல்லி தரேன், ஏன் கவலைப்படுற? உன்னோட கால் எங்கன இருக்குது? கால் அங்கனே தான் இருக்கு. என்னோட காதல் எப்படி இருக்கா தெரியுமா? சொல்லுங்க. ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு? ஏன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் போரட்டி எடுத்து கொண்டு மல்லி சரமா மந்த மாறுத முந்தன் மேனியில் பூத்திருக்கு. ஏன் சந்த நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் போரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா மந்த மாறுத முந்தன் மேனியில் பூத்திருக்கு. ஏன் சந்த நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும். எத்தனை வேகம் என்னிடம் உண்டு இருட்டுக்கும் அவளுக்கும் அது தெரியும். கச்சை கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி முதல் நான் நனையத்தேன் போச்சுமே. பத்து விரல் போதாது என் மோகமே. லட்ச விரல் நீ கொண்டு வா மேகமே. முத்து மணி சுடர் முள்ளே மலர்ந்திட பூத்திருக்கு. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? உன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. முக்கணி அதில் முக்கியம் கொண்ட முதல் கனி பார்த்து விட்டே. பத்தினி பெண்ணின் பத்தியம் நீரோ ஓரிடம் வேர்த்து விட்டேன். பூர்வ ஜன்மோர் பந்தம் நீ வந்தது. என்னை சுத்தி உன் கைகள் பூ போட்டது. தன்னந்தனி தீவாக நான் வாழ்ந்தது. என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது. நீ வெக்க மனசினில் வெக்க சிரிப்பினில் பூத்திருக்கு. நிலவுக்கு என்னாச்சு? உன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் போரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா அந்த மாறுத முந்தன் வேதி பூத்திருக்கு. ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு? ஏன் சன்ன நிலவுக்கு வந்தாச்சு. என் கண்ணில் பட்டு வைக்க நின்னாச்சு. பார்த்து எனக்கு வந்து அப்படியே எடுத்து சொல்லுங்க. ஆமா, காதல் எப்படி இப்படி காதல் எப்படி? மரி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே
மல்லிகை பூவே மாமமைய பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு மாமமைய பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு மறி கொழுந்தி ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது புருஷனும் தூங்கிருச்சு ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது புருஷனும் தூங்கிருச்சு என்ன நீ யோசரும் போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போதும் போது தாமர புனியும் என்ன மார்போடு அழும் போது என்னால் முடியுமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால ஆக வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால ஏ மச்சான் மச்சான் ஏ மல்லிகை வச்சான் ஏ மச்சான் மச்சான் மல்லிகை வச்சான் செதில என்ன மூங்காச்சி நான் பூவை எடுத்து நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்ப சக்கணும் தன்னால ஆத்தங்கர ஓரத்தில திசாயும் நேரத்தில அத்த மகனியும் நான் அன்போடு பேசையில ஏ ஆத்தங்கர ஓரத்தில அந்தி சாயும் நேரத்தில அத்த மகனியும் நான் அன்போடு பேசையில தன்னை கொடுந்தூக்கி நான் தனியாக தனியாக போகும்போது என்னுடைய துணையாக நீயும் வரும்போது உன்னப்பு மனச மருதையா ஓம் பிரிவு உசிர போக்குதடா ஓம் பிரிவு உசுர போகுதையா பொறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே மண்ணு நிலவே வைகை நதி சொல்லிவிடவா எந்த கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரு சொல்லாதது என் நிலைதான் மண்ணு நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரு சொல்லாதது என் நிலைதான் வாங்கி வந்தே ஒரு வாழை மரம் அது வந்த பின்னே அது தாழை மரம் வாங்கி வந்தே ஒரு வாழை மரம் அது வந்த பின்னே அது தாழை மரம் டே சூர்யா ஐயா சூர்யா யாரடா சூர்யாங்கிற நீ அவன் கூப்பிடுறியா பத்தியா மச்சான் உன்னோட பொம்பளை பிள்ளை நினைச்சு எங்க உள்ள போயிருச்சா பொம்பளை பிள்ளை எப்போ நம்பிட்டு பின்னாடி போறோமோ கடைசியில் இப்படி நடுத்தருதான் சூர்யா நிற்கணும் ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை நான் சொல்றேன் ஒரு பெண்ணை நம்பி போறது தப்பு கிடையாது வாழ்க்கையில ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண்ணை நம்பணும் ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ப வேண்டிய பெண் யாரை தெரியுமா இருக்கணும் நம்மளை 10 மாசம் சுமந்த தாயா மட்டும்தான் இருக்கணும் அந்த தாயை தவிர வேற எந்த ஒரு பெண்ணை நம்ம நம்பிக்கிட்டு பின்னாடி போனாலும் கடைசியில் நடுத்தெருவு தான் அதனால அந்த தாயுடைய பெருமையை பற்றி ஹலோ அம்மா அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா
ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே எறும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்தே அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா. என்ன பெத்த அம்மாவே என்ன பெத்த அம்மாவே கண்ணிமைக்கு நொடியில உன்னுயிர் போனதே எங்க மணி இருக்க நீ வந்துடு காத்திருக்கே நீ சொல்லாம போனது என்ன இந்த உள்ள செஞ்சது தப்பு என்ன 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே எறும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூரக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. காட்டி வரல புடிச்சு அக்கஞா சொல்லி கொடுத்து அன்னாட கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்து காட்டி வரல புடிச்சு அக்கஞா சொல்லி கொடுத்து அன்னாடம் கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்து களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சிலிட்டொன்னு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே மேனி பதறி நிப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே மேனி பதறி நிப்பே கச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் பப்பு நின்று 10 ஊரு சொல்லி வச்சே தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சே உன்ன பட வார்த்தை இல்லை அம்மா உன்ன பட வார்த்தை இல்லை அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. கூடிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமா நாவோசரு கொடுமையும் தாங்கிக்கிட்ட கூடிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமா நாவோசரு கொடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் பொறுத்துக்கிட்டு பட்டதும் போது முன்னா பாதியிலே உசிர விட்டே அம்மா பட்டதும் போது முன்னா பாதியிலே உசிர விட்டே பட்டு தொட்டில் கட்டின
அரிசி போட வச்சு புட்டு பணி கொடுத்து சுமந்த உனக்கு கூட வடக்க வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஆராரிரோ 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 ஆராரிரோ. கை தட்டி அனைத்துள்ளதுக்கு நன்றி. நன்றி கலந்து அரசாங்கமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கோ நிவிட்டு ஊரெங்கோ சோறிட்டு ஆரெங்கோ நிவிட்டு ஊரெங்கோ சோறிட்டு பாரெங்கோ நலம் காண வரம் வேண்டும் பாரெங்கும் நலம் காண வர வேண்டுமே உலகங்கள்
செய்யும்